இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஞானம் என்கிற ஒன்று ரொம்ப அவசியமான ஒன்று. உழைப்பு அவசியம்தான், உங்களுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்றது அவசியமானது தான். ஆனா எல்லாத்துலயும் ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னு சொன்னா, யார் கையில ஆசீர்வாதம் தங்கும், யார் வெற்றியை பார்ப்பார்கள், யாருடைய கை ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, ஞானம் உள்ளவர்களிடத்திலே தான் ஆசீர்வாதம் வந்து சேரும். ஞானம் இல்லாத ஒரு மனுஷனிடத்திலே ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்தால் கூட அவர்களுடைய கையில என்ன பண்ணாதுன்னா, அந்த ஆசீர்வாதம் நிற்கவே நிற்காது. பாருங்க, நிறைய பேர் தங்களுடைய கைகளில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி தொலைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஞானம் இல்லாததுனால தான் தொலைக்கிறாங்க. அவர்களுக்கு கிடைக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஞானம் இல்லாததுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் கை நழுவி இன்னொருத்தருடைய கையிலே போகிறது. இந்த சாலோமனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவனுடைய நாட்களிலே முன்பு இருந்த ராஜாக்களை விட பின்பு வந்த ராஜாக்களை விட இந்த சாலோமன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரான ஒரு ராஜாவாய் மாறினார். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஞானமுள்ள ஒரு இருதயம். நிறைய கட்டிடங்களை கட்டினான், நிறைய தன்னுடைய அரண்மனைக்காக நிறைய சேர்த்தான். இது எல்லாத்தையும் எதுல உண்டு பண்ண அப்படின்னு சொன்னா, அவ்வளோ பெரிய ஞானம், அவ்வளோ பெரிய பிளான். ஆனா நம்ம எதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஞானத்திற்கு நிறைய பேர் இடம் கொடுக்கறதே இல்லை. எப்படி இந்த பணம் எப்படி வருது, எப்படி இந்த காசை இப்படி சம்பாதிக்கிறாங்க, இல்லை எப்படி இந்த வருமானத்தை பெருக்கிறாங்க, இதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இவங்க எப்படி இதை முன்னேறினாங்க, இந்த கம்பெனி முன்னேறதுக்கு என்ன காரணம், இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கிறது படுறதுக்கு என்ன காரணம். உண்மையாகவே வளருகிற ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மனுஷனுடைய மைண்டில் வளர்ந்தவர்களை உயர்ந்தவர்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, இந்த பர்சன் எப்படி வளர்ந்தாங்க, இவங்களுக்கு வளர்றதுக்கு இவங்களுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, இதை குறித்து கண்டிப்பாக தெரிந்து கொள்வார்கள். ஆனா சிலர் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே பார்வை, மாசம் ஆயிடுச்சா 15,000 ரூபாய் சம்பளமா, அவ்வளவுதான், வாங்கியாச்சு போயாச்சு, அடுத்த வருஷம் அப்படி, அடுத்த வருஷம் அப்படி அப்படின்னா அதுல ஞானமாய், ஏன் நம்ம இத்தனை நாள் இதே பண்ணிட்டு இருக்கிறோம், இதே தான் நம்ம பண்ணிட்டே இருக்கணுமா, இது எத்தனை வருஷம் நம்ம பண்ண முடியும், இதை பண்ணாம அடுத்த லெவல் போறதுக்கு வேற ஏதாவது இருக்குதா, இதுல வேற ஏதாவது பண்ண முடியுமா, நம்முடைய வருமானத்தை பெருக பண்றதுக்கு ஏதாவது இருக்குதா, அப்படி என்கிற அந்த ஞானம் உங்களுக்கு வராவிட்டால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல என் கைகளை ஆசீர்வதிப்பதற்கு, அடுத்த வருஷத்துல இந்த நிலைமையை நான் பார்க்காம ஆண்டவர் என்னை உயர்த்துறதற்கு ஆண்டவர் எனக்கு என்ன தரணும் அப்படின்னு சொன்னா, என்னை ஞானத்தினால ஆண்டவர் நிரப்பணும், என்னை ஆண்டவர் ஞானத்தினால நிரப்பணும். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதல்லவா, உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற அவரிடத்தில் கேட்டால் அவர் ஞானத்தை திரளாய் தந்தருள்வார் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த வார்த்தையின்படி இப்பொழுது என்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் கேட்கிறேன், இப்பொழுது எனக்கு ஒரு ஞானம் உண்டாவதாக ஆண்டவரே, ஒரு ஞானம் என்னை தேடி வருவதாக, இனி யாரிடத்திலையும் கையேந்தாதபடி ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும்படி இப்பொழுது ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஞானம், இந்த வேலையில எனக்கு ஒரு ஞானம், இந்த சம்பாத்தியத்தில் எனக்கு ஒரு ஞானம், இந்த தொழிலே எனக்கு ஒரு ஞானம், இப்பொழுது என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஞானம் உண்டாகிறதற்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு, தகப்பனே ஒரு ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி, கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய கையில ஆசீர்வாதம் தங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஞானம் அவசியம். ஞானம் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களுடைய கைகளிலே ஆசீர்வாதம் தங்கவே தங்காது.